ரஹமத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாளைக்கு எடுத்து விடுவான். அந்த நேரத்திலே உலகம் தடுமாற ஆரம்பித்து விடும், இந்த வானம் வெடிக்க ஆரம்பித்து விடும். இத சமான் ஃபதரத், இந்த பூமி குலுங்க ஆரம்பித்து விடும். இத ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, நோயாளியான மனிதன் எப்படி நடுநடுங்கிறானோ முழு பூமியும் ஒரே நேரத்தில் நடங்கும். உலகத்தில் நாம் புவி நடுக்கம் என்று கேள்விப்படுகின்றோம். அது ஒரு சிறிய ஒரு இடத்தில் சிறியோர் நடுக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத் கலட்டப்படுகின்ற பொழுது ஒரே நேரத்தில் முழு பூமியும் நடுங்க ஆரம்பிச்சும். நடுங்குவது மட்டுமல்ல, எப்படி காய்ச்சல் பிடித்த நோயாளி நடுநடுங்கி வாந்தி எடுக்கிறாரோ கக்கிறாரோ, இந்த பூமி பூமி கக்க ஆரம்பிக்கும். இந்த பூமிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அனைத்தையும் பூமி வெளியிலே தூக்கி வீச ஆரம்பித்து விடும். அந்த நாள் இந்த பூமியிலே வாழ இயலுமா என்பதை சிந்தித்து பார்க்க இயலும். இந்த நாளையில் இந்த கடல் கொந்தளிக்கும். வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், சாதாரண இன்று நாம் கேள்விப்பட்ட சுனாமி போல சாதாரண கொந்தளிப்பல்ல. அந்த கொந்தளிப்பின் மீது நீங்கள் கடலிலே நெருப்பு பத்தி எறிவதை பார்ப்பீர்கள். இதழ் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல் கொந்தளித்து நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிக்கும். ஏன்? ரஹமத் இல்லை. ரஹமத்தை எல்லாம் எடுத்து விட்டான். வானமும் வெடிக்கிறது, பூமியும் துடிக்கிறது, இந்த கடல் பத்தி எரிகிறது, இந்த மலைகள் எல்லாம் நொறுங்கி தூசியாக பறக்க ஆரம்பிக்கும். இதில் நடக்குமா என்று கேட்கிறார்கள். நடக்கின்ற நாள் வருகின்ற பொழுது தெரியும். இதா வகாத்தில் வாக்கியா லைசலி வகாத்தியா கதிபா ஹாஃபிதத்து ராஃபியா, அந்த நாள் நடந்தே தீரும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ் முடிவு செஞ்சதே ரஹமத்தை எடுக்கின்ற நேரத்திலே இதெல்லாம் நடந்தே ஆகும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் தொடர்பில் உள்ள மக்கள் உயர்த்தப்படுவார்கள். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த மக்கள் தாழ்த்தப்படுவார்கள். அந்த நேரத்தில் உண்மையான உயர்வு எது என்பதும் உண்மையான இழிவு என்றால் எது என்பதும் அந்த நாளையில மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். இன்று தலகளாக விளங்கியிருக்கின்றார்கள். உயர்வுக்குரியதை தாழ்வு என்றும் தாழ்வுக்குரியதை உயர்வு என்றும் ஏமாற்றத்தின் பாதையிலே மக்களுடைய விளக்கம் இருக்கின்றதே, அன்றைய நாள் உண்மை வெளிப்படுத்த ஆரம்பித்துவிடும். இந்த நிகழ்வுகள் நடக்குமே, யாராவது அவைகளை பார்த்து ஆய்வு செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு அறிக்கை வெளியிடுவார்களா? சரி, ஒரே ஒரு அறிக்கை தான் வரும். என்ன தெரியுமா? வக்காலல் இன்சானு மாலஹா, மனிதர்களால் சொல்வார்கள், என்ன நடக்குது, என்ன நடக்குது, ஒன்றும் விளங்குது இல்லையே. இந்த வானத்துக்கு என்ன நடக்குது, பூமிக்கு என்ன நடக்குது, மலைகளுக்கு என்ன நடக்குது, இந்த ஒன்றுதான் கேட்பார்கள். ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, என்ன நடக்குது என்று யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ரஹமத் கலண்டு போகின்ற பொழுது மனிதர்களுடைய மூளையிலிருந்து புத்தியும் கலண்டு போய்விடும். சுகாரா, மனிதர்களை பார்ப்பீர்கள், அவர்கள் எல்லாம் போதை பிடித்தவர்களை போல இருப்பார்கள். ஒமாஹும்பி சுகாரா, போதை குடிக்கவில்லை, அவர்கள் மது அருந்தவில்லை. ஆனால் ஓலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், ரஹமத்து போய்விட்டால் அதாபு இறங்கும். அந்த அதாபு இறங்குவதை அவர்களால் பார்க்கவே முடியாது, நிதானிக்கவே முடியாது. சாதாரண அதாபல்ல, மனிதர்கள் எந்த அளவு டென்ஷன் ஆகி விடுவார்கள் என்றால் பதட்டத்தின் உச்ச நிலை. கற்பத்தை உடையவைகள் எல்லாம் கற்பம் கலண்டு போதையே அறிய மாட்டார்கள். கையில் இருக்கின்ற சாமான் நடுக்கத்தினாலும் திடுக்கத்தினாலும் அறியாமலே கை நழுவி போற திடுக்கமல்ல, வயிற்றுக்கில் இருக்கின்ற குழந்தையே கலண்டு விழுந்துவிடும், அவர்களுக்கு தெரிய மாட்டாது. இவ்வளவு பெரிய திடுக்கமும் நடுக்கமும் ஏற்படும். ஏன்? ரஹ்மத் இல்லை, அந்த ஒன்றே ஒன்றுதான் இல்லை. அது எல்லாம் இருக்குது. வாழுவோம் வாழுவோம் என்று என்னவெல்லாம் நீங்க வாழ்க்கையை வளம்படுத்துவதற்காக வேண்டி சேர்த்தீர்களோ இணைத்தீர்களோ அது ஒன்றும் குறையில்ல, எல்லாம் இருந்தது. ஒன்றே ஒன்றுதான் போனது. என்ன போனது? ரஹமத் போய்விட்டது. சரி, அந்த ஒன்று போனதினால மற்ற ஒன்றுமே பிரயோசனம் இல்லாமல் ஆகிவிட்டது. இதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். ஒன்றாலும் ஒன்றுமே நடக்காது, இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்தால மட்டும்தான் எல்லாம் நடக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகின்றான். ரஹமத்துடைய மாதம் வருகிறது, அந்த உணர்வுடன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேட்க வேண்டும்.
அல்லாஹ் அர்ஹம்னா பிரஹ்மதி யா ரஹமீன், யா ரஹமர் ராஹிமீன் என்று அல்லாஹ்விடத்திலே அர்ஹமர் ராஹிமீனே ரஹ்மத்தை தந்திரு நாயினே என்று கேட்கின்ற பொழுது சில வெறுமனே ஒரு உணர்வும் இல்லாமல் வெறும் வார்த்தைகளை உச்சரித்து போகின்ற ஒரு ஓதலாக அந்த துவா இருக்கக்கூடாது. ரஹ்மத்தின் மகத்துவம் என்ன, அது எவ்வளவு பிரமாணமானது என்பதை உள்ளத்தால் உணர்ந்து அந்த ரஹ்மத் இல்லாமல் உலகிலும் வாழ முடியாது, மறுமையிலும் வாழ முடியாது என்ற உள் உணர்வுடன் அல்லாஹ்விடத்திலே அதை நாம் கேட்க வேண்டும். எனவே சோழர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைவதற்காக வேண்டி நாம் அமல்களின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டும். அதை நாம் அடைந்து விட வேண்டும். அந்த ரஹ்மத் கிடைத்து விட்டால் அல்லாஹ் தஆலா அடுத்ததாக எங்களுக்கு வாக்களிக்கின்றான், மாஃபரத்தை தருகின்றான். அல்லாஹ் இறக்கப்பட்டால் எங்களது பாவை சுமைகளை இறக்கி விடுவான். எனவே மாஃபரத்தை கேட்க வேண்டிய மாசமாக இருக்கின்றது. நான் கேட்கிறோம், அல்லாஹ் மாஃபிர்லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா என்று ஓதுகிறோம். அந்த ஓதல் உதட்டிலே உச்சரிக்கப்படுகின்ற பொழுது உள்ளத்திலே என்ன இருக்கிறது? மாஃபரத்தை எவ்வளவு நாங்கள் வேண்டுகின்றோம், எவ்வளவு அது முக்கியம் என்று உணர்கின்றோம். அந்த மாஃபர் தவறிவிட்டால் என்ன நடக்கும்? இதெல்லாம் உணர்ந்துதான் கேட்கிறோமா, அல்லது இந்த காலப்பகுதியில் இப்படியும் ஒரு துவா ஒன்று இருக்குது, ஒதித்து போவோம் என்று சும்மா ஓதுகின்றோமா?